தமிழகம் முழுவதும் எத்தனை வழக்குகளில் பிடி வாரண்டுகள் பிறப்பிக்கப்பட்டு நிலுவையில் உள்ளது என்று அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக டிஜிபி மற்றும் சென்னை காவல் ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சிவகுமார், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். தமிழகம் முழுவதும் எத்தனை வழக்குகள்ல பிடிவாரண்டுகள் பிறப்பிக்கப்பட்டு நிலுவையில் உள்ளன என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக டிஜிபி மற்றும் சென்னை காவல் ஆணையாளருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்குதுங்க. சென்னை அள்ளிக்குள நீதிமன்றத்துல விசாரணையில் உள்ள வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ராஜராஜ சோழன் என்பவருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடிவாரண்டை அமல்படுத்த நீலாங்கரை போலீசாருக்கு உத்தரவிடக் கோரி ஜமுனா சிவலிங்கம் அப்படிங்கிறவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பி வேல்முருகன் இந்த வழக்குல கடந்த ஜனவரி மாதம் பிறப்பிக்கப்பட்ட பிடிவாரண்டை காவல்துறையினர் ஏன் இத்தனை நாள் வரை செயல்படுத்தாமல் உள்ளதாக சுட்டிக்காட்டினாரு. இது போல பல வழக்குகள்ல பிடிவாரண்டு பிறப்பிக்கப்பட்ட நிலையிலேயே உள்ளதாக குறிப்பிட்ட நீதிபதி மேஜிஸ்ட்ரேட் மற்றும் அமர்வு நீதிமன்றங்கள் பிறப்பிக்கும் பிடிவாரண்டுகள் அடிப்படையில் எந்த குறித்த காலத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை பிடித்து சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும்னோ இல்லாவிட்டால் வாரண்டை செயல்படுத்தாதது குறித்து சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்து புதிதாக வாரண்ட் பிறப்பிக்க கோர வேண்டும்னு தெரிவிச்சிருக்கிறாரு. அதை விடுத்து எந்த நடவடிக்கையும் இல்லாம வாரண்டுகளை நிலுவையில் வைத்திருக்க காவல்துறையினருக்கு அதிகாரம் இல்லை என தெரிவித்த நீதிபதி தமிழகம் முழுவதும் எத்தனை வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்பது குறித்து ஜூலை 23 அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக டிஜிபிக்கும் சென்னை மாநகர ஆணையாளருக்கும் உத்தரவிட்டிருக்கிறாரு. அதே போல தமிழகம் முழுவதும் எத்தனை வழக்குகளில் பிடிவாரண்டுகள் செயல்படுத்தப்படாமல் உள்ளன என்பது குறித்தும் வரும் ஜூலை 23 அறிக்கை சமர்ப்பிக்கும்படி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கை வரக்கூடிய 24 தள்ளி வச்சிருக்கிறாங்க. அஸ்வினி, விரிவான தகவலுக்கு நன்றி சிவகுமார்.